அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 96 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 310 ரூபாய் 1 சதமாக உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 738 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 861 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 582 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 984 ஃபில்ஸ். தங்க விலை படிப்படியாக குறைஞ்சு வர மாதிரி தெரியுது இந்த நாட்களில். அரபு நாடுகள், பாகிஸ்தான், கத்தார், இன்னும் பல நாடுகளுடைய ஒத்துழைப்பு கவுன்சில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்த முன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இப்போ நேற்றைய தினம் நடந்த ஒரு கப்பல் வெடி விபத்து சம்பவம், அது ஜஸ்ட் விபத்து அப்படின்ற மாதிரியே கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. பெருசாக எந்த அளவுலையும் எஃபெக்ட் ஆகலை இந்த அமைதி பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு. அதே போல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தொடர்ந்தும் நாங்கள் மட்டுமே தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், அமெரிக்காவை மட்டும் உள்ள விடவே மாட்டோம் அப்படின்னு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரகாட்சி தெரிவிச்சிருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போதைய சூழல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கப்பல்கள் ஹார்மஸ் கடலை கடந்து ஐஆர்ஜிசியுடைய ஒத்துழைப்போட அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலோட உள்ள நுழைஞ்சி வெளியே போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான ஓமானுடனான கல்ஃப் ஆஃப் ஓமானுடனான எக்ரிமெண்ட் இந்த வாரத்துக்குள்ளே கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே பல பொருட்கள் ஸ்தம்பிதமாகி நிற்குது. நிறைய வியாபாரங்கள் முடங்கி போய் கிடக்குது. இந்த கப்பல் வராததால் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் விரைவில் அனைத்து பிரச்சனைகளும் தீரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே போல் குவைத்துடைய வானிலை அவதான மையம் இன்றைய தினம் குவைத்துடைய பல பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான காற்று வேகத்தோட காற்று வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தூசியுடன் கூடிய காற்று, ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குவைத்துடைய சொலைபியா பகுதிகளில் குடவுன் ஒன்று தீப்பற்றி இருந்திருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து போய் தீய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். இந்த குடவுன்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தீ விபத்து ஒரு குடவுனில் ஏற்பட்டுச்சு மொத்த ஏரியாவையும் சல்லடை போட ஆரம்பிச்சிருவாங்க. கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய விமான பயணம் தடை சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் ஒன்று இப்போ சில சோஷியல் மீடியாக்களில் வெளியானதால் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்குது. பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிரச்சனை, ஏன் விமான பயணம் நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு. குறிப்பாக அன்பாத உறவுகளை, குவைத்துடைய விமான சேவை
குவைட் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ் தொடர்ந்துமே அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குவைத்துடைய விமான நிலையத்துக்கோ அல்லது குவைத் வான்வெளிக்கோ ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தற்காலிகமாக இடைநிறுத்துவாங்களே தவிர மற்றபடி விமான பயணத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், அதாவது வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய வேறு ஃப்ளைட்டுகள் இப்போதைக்கு உள்வாங்கப்படுறது குறைஞ்சிருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏர்லங்கா உட்பட ஏர் இந்தியா உட்பட பல ஃப்ளைட்டும். இராணுவ தளபதிகள் பலரும் இந்த நாட்களில் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பயிற்சியின் போது காயமடைந்த அதிகாரிக்கு உயர் பதவி வழங்கி கௌரவித்த நிகழ்வும் ஏற்பட்டிருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா நர்சரி, குவைட்டில் மொண்டசோரி நர்சரிகளில் பணம் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இது சம்பந்தமான விசாரணைகளை தற்போது அதிகாரிகள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் குவைத்தில் வதந்திகளை பரப்புபவர்கள், அதே போல் குவைத் நாட்டின் அமைதிக்கு தீங்கு விளைவிக்க நினைப்பவர்கள் என்று அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் நாடு கடத்தல்கள் தொடர்ந்தும் துரிதமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, சட்டவிரோத செயல்பாடுகளில் இந்த நாட்டில் இதுக்கு பிறகு ஈடுபட்டுறாதீங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேரிக்கு சாமான். இந்த தாத்தோட பில், தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு நல்லா எல்லாரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். التقى رئيس الأركان العامة للجيش الفريق الركن خالد درج سعد الشريعان قائد القيادة العسكرية الموحدة لمجلس التعاون لدول الخليج العربية اللواء الركن عبد العزيز بن أحمد البلوي، وقائد قوات درع الجزيرة اللواء الركن محمد بن عبد الرحمن الرويس. وجرى خلال اللقاء استعراض عدد من المواضيع ذات الاهتمام المشترك وبحث سبل تعزيز التعاون العسكري بين القوات المسلحة بدول مجلس التعاون لدول الخليج العربية، بما يدعم مسيرة العمل العسكري الخليجي المشترك ويعزز التكامل بين مختلف القطاعات العسكرية. حضر اللقاء سعادة نائب رئيس الأركان العامة للجيش اللواء الركن طيار صباح جابر الأحمد الصباح وعدد من كبار الضباط القادة من كلا الجانبين. تثبيت التهدئة، مؤكدة تأييدها للمساعي التي تقودها باكستان وقطر وعمان وعدد من الأطراف الإقليمية، مشددة على أن الحوار والتفاوض يمثلان السبيل الوحيد لتجاوز الأزمة. كما دعت بكين جميع الأطراف إلى اغتنام فرصة توقف العمليات العسكرية والبناء عليها للوصول إلى تفاهمات مستدامة تجنب المنطقة جولة جديدة من التصعيد وتعزز الأمن والاستقرار الإقليمي. ورغم تراجع وتيرة المواجهة، لا تزال المنطقة تعيش حالة من الحذر مع بقاء أسباب التوتر قائمة،
ما يجعل نجاح الوساطات مرهونا بقدرتها على تحويل التهدئات الحالية إلى اتفاقات أكثر استدامة تحول دون استئناف العمليات العسكرية وتحافظ على أمن المنطقة واستقرارها في وقت يترقب فيه العالم ما ستسفر عنه الأيام المقبلة. وسام شرف موجود في جسمك وانت امتلكت هذا الشرف. عسى الله ان شاء الله يقدرنا ان نقوم في واجبنا تجاه بلدنا. عسى الله يوفقنا ان شاء الله ان نحمي بلدنا من كل شر ظاهر وباطن. هذا الوطن اللي ربينا فيه ومن دونه احنا لا شيء. عسى الله يحفظه من كل شر، يحفظه من كل شر بسواعد ابنائه مثلكم شروات. ألف مبروك. هذه الرتبة إن شاء الله قال خير عليك وتستاهل أعلى منها. عسى الله يوفقك إن شاء الله. والف مبروك. الله يبارك فيك. ولنا حرصنا ان احنا نجي اليوم ونتشرف بان نمسك الرتبه الجديده. عسى الله يوفقك ان شاء الله ونشوفك باعلى المراتب باذن الله. انضم الينا عبر الهاتف الرئيس التنفيذي لشركه الخطوط الجويه الكويتيه الاستاذ عبد الوهاب الشطي. استاذ عبد الوهاب، بعد التحيه وبعد الاعتداء الايراني الآثم على مطار الكويت الدولي تم الاعلان عن استئناف الرحلات عبر مبنى T4. ما المعايير والاجراءات الامنيه التي تم اتخاذها في هذا الشان؟ اول شيء مساكم الله بالخير. طبعا استئناف الرحلات من مبنى T4 جاء بعد تنسيق ودراسه مع اخواننا في الهيئه العامه للطيران المدني واجراءاتنا اللي اتبعناها في خطه الطوارئ المعده مسبقا معاهم. لذلك بلش الاجراء التشغيل بعد تنسيق مسبق مع الطيران المدني واخذ الموافقات المحليه والدوليه والتي تضمن استمرارية التشغيل بأعلى معايير السلامة الدولية والمحلية. نعم، وما هي أهم الإرشادات التي يجب على المسافرين اتباعها؟ طبعا الإرشادات اللي هي متبعة حسب الخطة المعدة مسبقا. إذا كانوا في المطار وصار أي إجراء للإجلاء أو الإيواء يتبعون الإرشادات ويعطون فرصة للفريق أن يساعدهم بسلاسة وبسهولة. ولكن احنا اليوم اثبتنا مع اخواننا في الطيران المدني ان الخطه كانت مدروسه من قبل وطبقت بحذافيرها. لذلك طلعنا جميع الركاب بوقت قصير ووديناهم الى اماكن امنه. نعم استاذ عبد الوهاب، كيف تتم جدوله رحلات الطيران المتاخره؟ احنا اول ما جانا الموافقه او جاتنا الموافقه من الهيئه العامه للطيران المدني، احنا كنا اوريدي قاعدين نعيد جدوله الرحلات تحسبا لقرار الاستئناف، فاجلنا الرحلات واعلنا في وسائل التواصل الاجتماعي وعن طريق الويب سايت مالنا ان نتامل من الركاب اللي مصرين على ان يسافرون بهاليوم يكونون متواجدين قريبين، لان راح يكون الإعلان يعني في وقت قصير أن نعيد جدولة الرحلات. والحمد لله أول ما جانا قرار الاستئناف في أقل من ساعتين احنا طلعنا أول رحلة اللي هي لجنيف تقريبا ساعة و50 دقيقة، وهذا ما تم إلا بالتنسيق مع الهيئة العامة للطيران المدني، والركاب كانوا على استعداد أن يكونون على هالرحلة.